guys, welcome back to my channel videhassweethome. இப்போ வந்து நம்ம இருக்கிற ஒரு பீரியட் வந்து ஒரு குரூஷியலான பீரியட். உலகம் முழுக்க வந்து லாக்டவுன் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு பின்னாடி வரவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பீரியடில் நம்ம இருந்தோம் அப்படிங்கிறது வந்து நம்ப கூட முடியாத அளவுக்கான ஒரு லாக்டவுன் தான் இது. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே புதுசு. பட் இந்த மாதிரி ஒரு டைமை நம்ம எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோங்கிறது, ஒரு கண்ட்ரி வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறதுல தான் வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வீட்டில் தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்ம வேலைக்கு போகும்போது, நம்ம கிட்ஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, ஆஃபீஸ் போகும்போது, இந்த மாதிரி சமயத்தில் நம்மளால் என்னென்னலாம் செய்ய முடியலையோ, ரொம்ப டென்ஷனான வாழ்க்கையில் நம்மளால் என்ன செய்ய முடியலையோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். முக்கியமாக நல்லா சமைச்சு சாப்பிட்லாம். இப்போ நானும் ஆஸ் அ ஒர்க்கிங் உமன் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டென்ஷனான உலகத்தில் தான் இருப்போம். ஸோ நம்மளால் சீக்கிரமாக சமைக்கிறதுல கூட ஒன் பாட் மீல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடுவோம். பட் இந்த மாதிரி சமயத்தில் நிறைய ஜூஸஸ், நிறைய சூப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சாப்பிடணும். ஸோ நம்மளோட ஃபேமிலியோட ஹெல்த்தை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பீரியட். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு ஜூஸ் ரெசிபி தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க. கேரட்ஸை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு பீஸ் ஆஃப் ஜிஞ்சர், அப்புறமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஸ்வீட்னராக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை போடாமல், சில பேர் தேன் யூஸ் பண்ணுவாங்க. பட் தேன் வந்து சில பேருக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ஜூஸில் வந்து பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க வந்து பனங்கல்கண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியர் ஆப்ஷன். இப்போது நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜூஸை வந்து இந்த பனங்கல்கண்டில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில குழந்தைங்கள்லாம் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த திரியாக வர்றதை வந்து பிடிக்காது. ஸோ நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸை நல்லா பனங்கல்கண்டோடு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் எவ்வளோ யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கேரட்டு, ஒரு பீஸ் ஆஃப் இஞ்சி, அப்புறம் ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் பனங்கல்கண்டு எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு 2 கப் ஆஃப் ஜூஸுக்கு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போது இதனுடைய நீங்கள் வந்து தண்ணி வந்து இன்னும் ஆட் பண்ணணும், திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ரிங்க்குங்க. டீடாக்ஸிஃபை பண்ணிக்கிறதுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஜூஸ் தான் இது. இல்லை ஹெல்த் வைஸ் வந்து நம்ம வந்து விட்டமின் சி வந்து இந்த ஜூஸில் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஜூஸை வந்து கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட், ஜிஞ்சர், லெமன் ஜூஸ், பனங்கல்கண்டு, இவ்வளோ தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸு. ஸோ உங்கள் ஃபேமிலியோட இதை செஞ்சு குடிங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.